அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் அவரை பிரிந்து வாழும் அவரது தந்தை கமலாவின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பாரா என்ற பரபரப்பான கேள்வி அந்த நாட்டின் தேர்தல் களத்தில் எழுந்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தற்போதைய துணை அதிபரான கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியின் சார்பில் களத்தில் நிற்கிறார். போட்டியிலிருந்து அதிபர் ஜோ பைடன் உடல்நலக்குறைவால் விலகிக் கொண்ட நிலையில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. இந்நிலையில் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜனநாயக கட்சியின் மாநாட்டில் அவரது தந்தை டொனால்ட் ஜே ஹாரிஸ் பங்கேற்கவில்லை என்று சர்ச்சை எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி கடந்த தேர்தலுக்கு பின் வெள்ளை மாளிகையில் துணை அதிபராக கமலா பதவியேற்ற விழாவிலும் அவரது தந்தை பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. அத்துடன் வெள்ளை மாளிகையின் அருகிலேயே 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் குடியிருக்கும் 86 வயது டொனால்ட் ஜே ஹாரிஸ் ஒருமுறை கூட கமலாவை வந்து சந்திக்கவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. கமலா ஹாரிஸின் அம்மா ஷியாமலா கோபாலன் இந்தியாவை சேர்ந்தவர். அவரது தாய்வழி மூதாதையர் வாழ்ந்தது தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டம் துளசியேந்திரபுரம் ஆகும். புற்றுநோய் ஆராய்ச்சியாளரான ஷியாமலா கோபாலன் 19 வயதில் அமெரிக்கா சென்றார். அங்கு ஜமைக்காவை சேர்ந்த பேராசிரியர் டொனால்ட் ஜே ஹாரிஸை மணந்து கொண்டார். ஆனால் 2 குழந்தைகள் பெற்ற பின் கருத்து வேறுபாடு காரணமாக கமலாவின் 7வது வயதில் அவரது பெற்றோர் விவாகரத்து பெற்றனர். எனவே தந்தையுடன் தொடர்பின்றி தாயின் அரவணைப்பில் வளர்ந்துள்ளார் கமலா. அவரது அம்மா ஷியாமலா கோபாலன் தனது 76வது வயதில் உடல்நலக் குறைவால் காலமான பின் தற்போது தந்தை டொனால்ட் ஜே ஹாரிஸ் மட்டுமே உள்ளார். ஆனால் டொனால்ட் ஜே ஹாரிஸ் மார்க்சிஸ்ட் சிந்தனை கொண்டவர் என்பதால் கமலா ஹாரிஸின் கொள்கைகளை விமர்சித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் தான் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநாட்டில் உரையாற்றிய கமலா ஹாரிஸ் தனது தந்தையே தனக்கு பயமின்மையை கற்றுக் கொடுத்ததாக கூறியிருந்தார். எனவே அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் பதவியேற்பு விழாவில் அவரது தந்தை டொனால்ட் ஜே ஹாரிஸ் பங்கேற்பாரா என்று அமெரிக்க தேர்தல் களத்தில் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.